மண்டல செயலாளர் தங்கராணி அவர்கள். நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறேங்க. என்ன, நேற்றுக்கு ரொம்ப 4:30 மணி வரைக்கும் நான் தூங்கவே இல்லைங்க. என்ன காரணம்னா, எப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்றது என்னால எப்படி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. பாருங்க, நேற்றுக்கு தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு அம்மா வயிற்றுறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் என்ன பண்றாரு, அந்த 3 குழந்தைங்களை சாகடிச்சிடுறாரு. அது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம்ன்றத நம்ம என்னால அந்த உணர்ந்த ஞானம் ஒரு 5 பேர பிள்ளைங்களை என் குழந்தைங்க வச்சிருக்கேன். நானும் குழந்தைங்களுக்கு பாட்டியா இருக்கேன். என்னால தூங்கவே முடியலைங்க. அவன் இவ்வளவு கொடூரமா சாவடிக்கிறான்னா அவனுக்குள்ள இருந்த அந்த போதையும் சாராயம் தாங்க இதுக்கு முக்கிய காரணம். அவன் நினைவு நல்லா இருந்ததுன்னா இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான் போது. அது கழுத்தை அறுத்து சாவடிக்கிற அளவுக்கு அவன் கொடூரமா மாறி இருக்கான்னா இதுக்கு நம்ம இந்த சமுதாயமும் ஒரு காரணம். நம்ம நல்ல அரசியல்வாதிகளை தேர்வு செய்யுங்கன்னு சொன்னா ஒரே சாராய முதலாளிகளை தான் தேர்வு பண்றோம். உங்க வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல மனுஷன் வரும்போது இவங்க நல்ல காசு கொடுக்காத நான் வரும்போது நீங்க என்ன யோசிக்கணும், ஐயோ இவன் நல்ல மனுஷன், இவன் எப்படி இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. காசு யாரு கொடுக்குறாங்களோ கொடுக்கலனால அவங்க கிட்ட போயிட்டு இன்னும் நேற்று நீ 1000 ரூபாய் எனக்கு கொடுக்காதையே போனேன் அப்படின்னு கேக்குறது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த தமிழனை இந்த மாதிரி விழுந்து போயிருக்கிறத நினைச்சா எவ்வளவு ரத்தம் அப்படியே கொதிக்குதுங்க. நிஜமாவே நான் இந்த மேடையில இதான் என்னோட முதல் பேச்சு. ஏறி இதை சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்டுல இருக்க அப்பா அம்மா தாய் தந்தை தகப்பனு எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த நாடு இவ்வளவு கேவலமா இருக்கு? நமக்கு என்ன படிப்பு அறிவு இல்லையா? நம்மளோட முன்னோர்கள் எவ்வளவு ஒரு மேலான நிலையில வாழ்ந்துட்டு போயிருக்காங்க பாருங்க. நம்ம ஏன் இவ்வளவு கீழான நிலைமைக்கு போயிருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீடு ஏறி பணத்தை கொடுக்கும் போது செருப்பை கைட்டு தலைமையிலே அடிக்கணுங்க. நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. அதுக்கு பிறகு வர்ற வழக்கெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். எவ்வளவு கோபமா வருது தெரியுங்களா? இந்த நிலைமை நம்ம வீட்டுக்கும் நாளைக்கு வர்றதுக்கு உண்டு. நம்ம குடும்பத்திலயும் இந்த மாதிரி நடக்கும். அதனால தயவு செய்து நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க தொகுதியில நிக்கிறவங்க யாரு நல்ல மனுஷனோ எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க கேட்கவே இல்லைங்க. எந்த ஒரு நல்ல மனுஷனை ஒரு செலக்ட் பண்ண தேர்வு செய்யாது நம்மளுடைய தப்புங்க அது. நான் ஒரு தாயா இருந்து கண்டிப்பா இதை நான் சொல்லியே ஆகணும்னு ஒரு முடிவோடு வந்தேன். தயவு செய்து எல்லாரும் ஓட்டு போடும் போது கொஞ்சம் யோசி. ஆல்ரெடி 2 திராவிட கட்சிகள் இருக்கு. 3வது ஒரு திராவிட கட்சி நமக்கு எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். டிவிக்கு ஒரு சினிமா துறையில இருந்து ஒரு மனுஷன் அந்த